எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிந்துஜா. நான் பண்டிட்லேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். பிஷ்கெக்ல இது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பிஷ்கெக் வந்து கிர்கிஸோட கேபிட்டல். இந்த கண்ட்ரி ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எஜுகேஷன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அனட்டமி லேபு, ஃபிசியாலஜி லேபு, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். படிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. அப்புறம் இங்கே வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. அரியர்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா தமிழ்நாடு ஃபுட் இருக்கும், நார்த் இந்தியன் ஃபுட் ரெண்டுமே இருக்கும். ஃபுட்டை பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை. ஸ்வீட் எல்லாமே இங்கே கிடைக்கும். என் பேர் ஸ்வாதி. நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஸ்ரீ அனராணி கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். கிர்கிஸ்தான் கேபிட்டல் பிஷ்கெக்கில் அவிசனா இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம் படித்தேன். என் பேர் கோகுல். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே கிர்கிஸ்தானில் அவிசனா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ஹாய் எவ்ரிவான், என் பேர் கிரிஜா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் படித்த ஸ்கூல் யூனியன் கிறிஸ்டின் மெடிக்கேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ நான் வந்து அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஏஞ்சலின் ஃப்ரீடா. நான் திருப்பூர்லேருந்து வரேன். ஜெயந்தி பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இப்போ நான் அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS செகண்ட் செமஸ்டர் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் விகாஷ்னி. நான் தேனியிலேருந்து வரேன். என்னோட ஸ்கூலிங் நான் வேலம்மாள்ல பண்ணேன். அண்ட் இப்போ அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிறேன். ஹாய், என் பேர் கோகுல். நான் விருதுநகர்லேருந்து வரேன். 7th grade ஸ்டூடெண்ட். நான் இப்போ இங்கே அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். பேரு கோபிகா. நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் ஸ்ரீஜனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னோட ஸ்கூலிங் பண்ணேன். இப்போ கிர்கிஸ்தானில் இருக்க அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணியிருக்கேன். என் பேர் விஷ்ணு பிரியா. நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். சோலார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன். இப்போ அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். இங்கே கிர்கிஸ்தானில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் அவிசனா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். என் பேர் முகமது நபீஸ். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் இங்கே அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி படிக்கிறேன். பிஷ்கெக் கிர்கிஸ்தான். இங்கே எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். டீச்சிங் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. கோச்சிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் மகாலட்சுமி. பாண்டிச்சேரியில் காலகட்டத்திலேருந்து வரேன். இங்கே கிர்கிஸ்தானில் இப்போ MBBS பண்ணிட்டு இருக்கேன். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் வந்து சேக்ரட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இப்போ நான் வந்து அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் MBBS பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர். என் பேர் யாழினி. நான் வந்து கரூர்லேருந்து வந்திருக்கேன். லட்சா ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து கிர்கிஸ்தானில் அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சுஸ்ரீ. நான் சென்னையிலேருந்து வரேன். இங்கே அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் MBBS செகண்ட் இயர் படிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் கெஜலட்சுமி. நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இப்போ கிர்கிஸ்தானில் அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கிறேன். என் பேர் சுஷ்மா. நான் திருச்சியிலேருந்து வரேன். இப்போ வந்து அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிஷ்கெக்கில் படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாரின் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஒரு இந்தியன் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு தாட்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து சிலபஸ் ஆகட்டும், கிளாஸ் ஷெடியூலிங் ஆகட்டும், அடுத்தது பசங்க போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கான ட்ரைனிங் ஆகட்டும், இந்தியன் ஃபுட் ஆகட்டும். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாய்ஸ் ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அண்ணன் மாதிரி இவங்க எல்லாருமே அவங்க கூட இருக்காங்க. ஸோ பசங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரியான ஒரு ஃபீலே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுதான் எங்களோட பெரிய லார்ஜ் லெக்சர் ஹால். இங்கே வந்து 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் இருக்கு. இங்கே வந்து ஒரு நாளும் வந்து டெய்லியுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெக்சர் நடக்கும். 1 to 10 செமஸ்டர் வரைக்கும் இங்கே தான் நடக்கும். எங்கள் அவிசனா இன்டர்நேஷ்னல் காலேஜில் எங்கள் கோர்சஸ் எல்லாமே கிளினிக், பேரா கிளினிக் அண்ட் நான் கிளினிக்கல் எல்லாமே இங்கே வந்து இங்கிலீஷில் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் பற்றி எந்த பேரும் வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கே எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் மட்டும்தான். நாங்கள் படிக்கிற அவிசனா இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா NMC ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் NMC ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 54 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா லெக்சர்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நார்மலாகவே அப்ராடில் வந்து MBBS படிக்கிறவங்க எல்லாருமே FMGE, அதாவது ஃபாரின் மெடிக்கல் எக்ஸாம், கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா FMGE கோர்ஸ் போகணும். ஸோ அதை வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறாங்க. மந்த்லி எல்லா செமஸ்டருக்குமே வந்து ஃப்ரீயாக FMGE கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இங்கே முடிச்சுட்டு போயிட்டு இந்தியாவில் போயிட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஃபியருமே வேணால். இங்கே எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க. கிளாஸ் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு.
நீங்க பாத்திருந்த காலேஜ் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பில்டிங், அவிசனோட பழைய பில்டிங். அப்புறம் நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவிசனோட புது பில்டிங் வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து 13 ஃப்ளோர் இருக்கும். ஸோ 13 ஃப்ளோரோட ஒரே பில்டிங் கிர்கிஸ்தான்ல அவிசனா மட்டும்தான்.